السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: اليد العليا خير من يد السفلى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் நோன்பை நாம் எந்த அளவுக்கு பிரதானமாக கடைபிடித்து வருகின்றோமோ, அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜக்காத்தையும் நிறைவேற்றக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ரமலானில் மட்டும்தான், அதாவது ரமலான் மாதத்தில் தான் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. இருந்தாலும் கூட ரமலானிலே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்புகள் முஸ்லிம்களிடத்திலே காணப்படுகிறது. இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய, தொழுகைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கடமை ஜக்காத்துடைய கடமை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லும் பொழுது, வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆக ஜக்காத் என்பது மிக முக்கியமான கட்டாய ஒரு கடமை. அந்த கடமையை நாம் ஆண்டுதோறும் ரமலானிலே அதை சரி செய்யக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய ஜும்மாவிலே ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை இரண்டு வகையினராக படைத்திருக்கிறான். ஒன்று இருப்பவன், இன்னொருவன் இல்லாதவன், ஏழை பணக்காரன் என்ற ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். ஒன்று உதவி செய்பவனாக இருப்பான், மற்றொருவன் உதவி பெறக்கூடியவனாக இருப்பான். மனித ஜாதிகள் இந்த இரண்டு ஜாதி தான் எல்லாத்திலையுமே இருக்கிறது. நலிவடைந்தவன், அதே போன்று வசதி படைத்தவன். வசதி படைத்தவன் நலிவடைந்தவனை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய செய்தி. நமக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய கொடியவன் ஃபிரௌன். அவனுடைய ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 402 ஆண்டு காலங்கள். 402 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனுக்கு ஆயுள் காலம் வழங்கியிருந்தான். இவ்வளவு பெரிய கொடியவனுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு நெடிய ஆயுளை வழங்க வேண்டும்? இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த 402 ஆண்டுகால வாழ்க்கையில
ஃபிரௌனுக்கு எந்த விதமான சாதாரண சளி கூட பிடித்ததில்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அவனை வைத்ததற்கான காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஃபிரௌனிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகள்ல ஒன்று ஏழை எளியோர்களுக்கு உதவக்கூடிய தன்மை. வருவோருக்கும் போவோருக்கும் வாரி வழங்குவான், ஏழைகளுக்கு மடங்களை கட்டி வைத்தான், வழிபோறவருக்கு உதவுவதற்காக தனி ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி வைத்தான். இதுவெல்லாம் அவனுடைய பண்புகள். ஆகையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அவனுக்கு வழங்கப்பட்ட ஆயுட்காலம் 402 ஆண்டு காலங்கள். எந்த விதமான நோய் நொடியும் வராமல் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறான் ஃபிரௌன். பிறருக்கு உதவி செய்வது என்பது அது நமக்கே உதவி செய்யறது மாதிரி தான். பிறருக்கு ஏதாவது நம்ம காசு பணம் கொடுக்கிறோம், பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலன் அது நமக்கு தான் உதவி செய்ததை போன்றதாக இருக்கிறது. ஹதீஸ்ல நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கூட்டத்தினரை பற்றி கேட்பான். நான் உங்களிடத்திலே உணவு கேட்டு வந்தேனே, எனக்கு உணவு கொடுக்கவில்லையே, நான் நோயாளியாக இருந்தேனே, என்னை நோய் நலம் விசாரிக்க வரவில்லையே என்று கேட்பான். அப்பொழுது அந்த மக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீனே, நீயுமா என்னிடத்தில் பசிக்கிறது என்று கேட்டாய், உனக்குமா நோய் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், இந்த நேரத்தில் இந்த மனிதன் உன்னிடத்திலே உணவு வேண்டும் என்று கேட்டான், நீ கொடுக்கல. இந்த நேரத்தில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார், நீ போய் நல்லா விசாரிக்கல. இந்த ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது பிறருக்கு செய்யக்கூடிய உதவி நாளைக்கு மறுமையிலே அது நமக்கே ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை செலவழிக்கக்கூடிய நேரம்தான் மிக பொன்னான நேரங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்ய சொல்லுவார்கள். ஆட்டை அறுத்து தர்மம் செய்வாங்க சஹாபாக்கள். இடையில கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்டை அறுத்து கொடுக்க சொன்னே எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்பாங்க. பதில் வரும் அங்கிருந்து, யார ரசூலல்லாஹ் எல்லாம் கொடுத்தாச்சு, ஒரு சப்பையை தவிர ஒரு சப்பை மட்டும் பாக்கியாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இதை கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மற்ற எல்லாம் பாக்கியாக இருக்கிறது, இந்த ஒரு சப்பையை தவிர என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். விளக்கம் என்ன தெரியுமா? எதுவெல்லாம் தர்மமாக கொடுக்கப்பட்டு விட்டதோ அதுவெல்லாம் நாளைக்கு மறுமையிலே பாக்கியாக இருக்கும். எது கையில இருக்கிறதோ, ஒரு சப்பை மட்டும்தான் கையில இருக்கிறது, கையில எது இருக்குதோ அது பாக்கி கிடையாது, நிரந்தரம் இல்லை என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் எவ்வளவு உன்னதமான கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. கையில எந்த பொருள் இருக்குதோ அது பாக்கி கிடையாது, நிரந்தரம் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் சொன்ன விதத்துல பிறருக்கு உதவியாக எதை நாம் செலவழிக்கிறோமோ அதனுடைய நன்மை தான் நாளைக்கு மறுமையிலே பாக்கியாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். வழிபோக்கராக கைதியாக ஒருத்தர் வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுவாங்க, வீட்டில் என்ன இருக்குன்னு ஆள் அனுப்புவாங்க. வீட்டில இருந்து பதில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில இருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மாத்திரம் இருக்கிறது, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த வழிபோக்கரை யார் கூட்டிட்டு போறது, விருந்து கொடுக்கறது, உபசரிக்கிறது என்று கேட்கும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அங்க அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அங்க அவங்களுடைய வீட்டை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த இரவுல ஒரே ஒரு நபர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் உணவு வீட்டில் இருக்குது. அவர் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப விருந்தாளியை கூட்டிட்டு போறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு போனதற்கு பிறகு தன்னுடைய மனைவியிடத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லுவார்கள், விருந்தாளி வந்திருக்கிறார், ஒரே ஒரு உணவு தான் இருக்கும், ஆகையினால் நாம் உட்கார்ந்து கொண்டு விளக்கை அணைத்து விடுவோம். சாப்பிடும் போது உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்றது மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு விளக்கை அணைச்சிருவோம். வந்த விருந்தாளி நாமளும் சாப்பிட்றோம்னு நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருவாரு, நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டுருவாரு என்று சொல்லி அந்த விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க.
இப்ப அதே மாதிரி வீட்டில் நடக்குது. விளக்கை அணைத்து விருந்து கொடுத்தார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி நிறைய எல்இடி பல்புகள், நிறைய லைட் எல்லாம் கிடையாது. இரவு நேரங்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த விளக்குகள், லேசான வெளிச்சம், அதிலே வைத்து மறைத்து என்ன செய்தார்கள்? விருந்தாளிக்கு உணவு கொடுத்தார்கள். தனக்கு இல்லாத நேரத்திலும் கூட வழிபோக்கராக வந்தவருக்கு உணவளித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்து வச்சிருந்தாங்க. அதனால்தான் நம்ம அடிக்கடி கேள்விப்படலாம் ஹதீஸ்ல, அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ உணவு உண்ணாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்கள் சால்னா காய்ச்சும் பொழுது கொஞ்சம் கூட தண்ணியை ஊத்தி காய்ச்சுங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் என்ன செய்யலாம், சால்னா கொடுக்கலாம். இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் பிறருக்கு உதவி செய்வதை ஊக்குவிக்கிறது. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவன் நெப்போலியன் கடைசி நேரத்தில் கைகளை விரித்து வைக்க வேண்டும் என்று சொன்னான். காரணம் கேட்ட பொழுது, இந்த நெப்போலியன் இருக்கிறானே, உலகத்தை விட்டு போகும் பொழுது எதையுமே எடுத்து செல்லவில்லை என்று மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக. உண்மையிலே இந்த உலகத்தில் எவ்வளவு பொருளாசை பற்றி நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். கடைசி நிமிடம் வரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எதையும் நம்மளால் எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போக முடியாதுங்கிறது அடுத்த பிரச்சனை. எல்லாத்தையும் சம்பாதித்த காசு பணத்தை அனைத்தையும் இங்கே திண்டு உண்டு கழித்து முடித்திட முடியுமா என்று கேட்டால் முடிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு காலம் கொடுத்திருக்கிறானோ, எவ்வளவு நம்மளால சாப்பிட முடியுமோ, எவ்வளவு ட்ரெஸ் போட முடியுமோ, எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்க முடியும். வேண்டும் என்றால் சொல்லிக்கலாம், இவர் வசதி படைத்தவர், இவருக்கு இன்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். அவர் இறந்ததற்கு பிறகு அது வாரிசு சொத்தாக மாறிவிடும். அதனாலதான் பொருள் சேர்க்கிறது தப்பல்ல. மார்க்கம் பொருளை சேர்க்கிறது குற்றமா சொல்ல. ஓராண்டு காலம் சேமிப்பு இருந்தால் தானே ஜகாத் கடமை என்று சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பொருள் ஹலாலானதாக இருக்க வேண்டும், அது நல்ல மனிதனுக்கு உரியதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் சொல்வதென்றால், நிஅமல் மாலு சாலிஹு லிர்ரஜுலி சாலிஹி, நல்ல பொருள் அது நல்ல மனிதனுக்கு நல்லதுதான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொருள் தேடும் பொழுது ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஹராம் கலந்து விடக்கூடாது. அதே போல அந்த மனிதன், அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உறவுகள் கூட பொருளாதாரத்தை வைத்துதான் மதிப்பிடப்படுகிறது. ஊர்லே பெரிய ஆளு, பெரிய ஜமீனு, பெரிய தலைவர், அவருடைய அண்ணன் தானே நீங்க சொந்தக்காரங்க தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டோம்னா அவர் சொல்லுவாரு, ஆமா எங்களுக்கு சொந்தம் தான் அவரு, ஆனா எங்களை அவர் கண்டுக்கிறதே இல்லை, எங்களை அவர் கண்டுக்கிறதே இல்லை. அதே நபர்கிட்ட போய் இந்த தள்ளு வண்டிலாம் இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கூலி வேலை பார்த்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்க சொந்தக்காரர் தான் என்று கேட்டா அவர் சொல்லுவாரு, ஆமா எங்க சொந்தக்காரர் தான், ஆனா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சொந்தக்கார மாதிரியே தெரியலையே, நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவருடைய இடைவெளிகள். உறவுகள் கூட பொருளாதாரத்தை வைத்துதான் மதிப்பிடப்படுகிறது. பொருள் தேடுவது குற்றம் அல்ல, அந்த பொருள் ஹலாலான முறையில் தேடப்பட வேண்டும். அதற்குரிய ஜக்காத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்வதை விட ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜக்காத் என்பது ஒரு அமல். ரமலான் மாதத்துல வரவல நம்ம செய்யக்கூடிய அமல்ல ஜக்காத்தும் ஒன்று. ஜக்காத்துடைய அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது வளர்ச்சி அடைதல். ஜக்காத் அப்படின்னா வளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது பொருள். பயிர்கள்னா வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு அரபில் இப்படி வார்த்தை சொல்லுவாங்க, ஜகாவு ஜரா, பயிர் வளர்ச்சி அடைந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே தூய்மைப்படுத்துதல். ஜக்காத் என்ற ஒரு கடமையினுடைய அர்த்தமே நம்முடைய பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்துவது. நம்முடைய பொருள்ல நிறைய அழுக்குகள் தேங்கி இருக்கிறது. நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருள்ல அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு இவ்வளவு சதவீதத்தில் நீங்கள் என்ன செய்யும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஜக்காத் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே பரிசுத்தமாக்குதல். ஜக்காத்தை யார் முறையாக நிறைவேற்றி விட்டாலும் அவருடைய பொருள் சுத்தமாகி விடுகிறது. இல்லை என்றால் அது அழுக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஜக்காத்து மாத்திரம் நம்முடைய சமுதாயத்தில் சரியாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த சமுதாயத்தில் ஏழைகளை நாம் பார்க்க முடியாது. பள்ளிவாசலிலே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்போரை நாம் பார்க்க முடியாது. எந்த சமுதாயத்தில் வேண்டுமானாலும் ஏழைகள் இருக்கலாம். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் ஏழைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு ஷரியத் நமக்கு சொல்லித் தருகிறது. வலம்புரி ஜான் சொல்லுவார்கள், எல்லா மதமும் தர்மத்தை சொல்லி இருக்கிறது, இஸ்லாம் மாத்திரம்தான் தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறது. உண்மைதான்.
ஜக்காத் என்பது கட்டாய கடமை, கொடுக்கணும். பணக்காரன் ஏழைகளுக்கு இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு என்ற கணக்கில் அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஜக்காத் என்று வரும் பொழுது ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்பட்டது ஜக்காத். எப்படி ரமலான் மாதத்தில் நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல ஜக்காத்தும் ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்பட்டது. சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள் தர்மமும் ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்பட்டது. இப்படி கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அப்போது இருந்த மக்காவுடைய முஹாஜிரின்கள் பெருமளவு அவருடைய பொருளாதார சுமை குறைந்தது. மதீனாவில் வந்து தங்கியிருந்தாங்க ஹிஜ்ரத் செஞ்ச மக்கா முஹாஜிரின்கள். வெளியே பயணப்பட்டு சம்பாதிக்க முடியாதவர்கள், இயலாதவர்கள். எப்போ ஜக்காத் கடமையாக்கப்பட்டதோ அதனுடைய பொருளாதார உதவிகள் மூலமாக அவருடைய மிகப்பெரிய பொருளாதார சுமையை இறங்கியது. இன்றைக்கும் அதேதான். ஏழைகள் சரியான முறையில் பணக்காரர்கள் ஜக்காத் கணக்கிட்டு கொடுப்பார்கள், ஆனால் ஏழைகளுடைய சுமை குறைந்து விடும். இதைத்தான் நம்முடைய இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஜக்காத் என்று வரும்பொழுது அதற்கு தகுதி பெறக்கூடிய பொருட்களை நாம் பார்க்க வேண்டும். ஜக்காத் என்று வந்தால் தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், தானியங்கள், பல வகைகள், கால்நடைகள் அத்தனையும் ஜக்காத் இருக்குது. தங்கம், வெள்ளி மிக முக்கியமாக நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்பு பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் மக்களுக்கு தாவா கொடுத்தாங்க. ஆனா ஹிஜ்ரி 9க்கு பிறகுதான் தாயிப் நகரத்து மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளும் போதே சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். ஏற்றுக்கொள்றோம் இஸ்லாத்தை, ஜக்காத் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முதல்ல வரட்டும் இஸ்லாத்திற்கு, பிறகு அவங்க கொடுத்துருவாங்க. வந்தவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் தாயிப் நகரத்து மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிலையானதை எடுக்க சொன்னால் தாயிப் நகரத்து மக்கள் உயர்வானதை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்போ பழங்களை ஜக்காத்து கொடுக்கணும், தானியங்களை ஜக்காத்து கொடுக்கணும், நடுநிலையானதை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டால் இருக்கிறதிலே உயர்தரமானதை எடுத்து கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாம் என்பது விளங்கியதற்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாயிப் நகரத்து மக்களுக்கு ஏற்படுத்தியது. உண்மையில் ஜக்காத் இருக்கிறது, அதனால் நமக்கு எந்த குறையும் ஏற்படாது. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நம்முடைய உடல்நல கோளாறுகளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நம்மளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய முசீபகத்தை நீக்கக்கூடியது எல்லாம் ஜக்காத்தில் அடங்கியிருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம், ஜக்காத்து கொடுத்து விட்டால், ஜக்காத்தை அதிகமாக நம்ம செய்து விட்டால், தர்மங்கள் செய்து விட்டால் கொஞ்சம் குறைவு ஏற்படுவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி இருக்கிறது. 1க்கு 10 இல்லை, 1க்கு 100. அல்லாஹ் நாடினால் 1க்கு பல்லாயிரக்கணக்கான மடங்குகளை அவன் என்ன செய்கிறான், அபிவிருத்தி ஏற்படுத்துகிறான். உண்மையில் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி இருக்கிறதே, அது நமக்கு செய்யக்கூடிய உதவிதான். இந்த உலகத்துல எல்லா காசு பணத்தை பேங்கிலே போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இறந்ததற்கு பிறகு அந்த காசு பணத்தை வாரிசுதாரருக்கு போய்விடும். நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை பிறருக்கு செலவழிப்போமையானால் அது அப்படியே மறுமையில பேங்க்ல கிடக்கும். நம்ம மறுமையில கொஞ்சம் பேங்க்ல போட்டு வச்சுக்கிறோம்ல, அங்கே போய் செலவு பண்றதுக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை நமக்கு செய்திருக்கிறான். அதனால்தான் தாயிப் நகரத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு வாரி வாரி வழங்க ஆரம்பிச்சாங்க. ஜக்காத்துடைய அந்த நிசாப் எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமை என்பதை நாம் பார்க்கும் பொழுது, வெள்ளி என்று வரும் பொழுது 612 கிராம், 612 கிராம் யாருக்கு இருக்கிறதோ கையில, எல்லா கடன் இல்லாமல் தன்னுடைய வீடு, தன்னுடைய தேவைகள் போக கடன் நீங்களாக மேமிச்சமாக யாருடைய கையிலே 612 கிராம் வெள்ளி அல்லது வெள்ளியினுடைய கிரயம், 87 கிராம் தங்கம் அல்லது அதனுடைய கிரயம் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜக்காத்து கடமை. 612 கிராம் என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு டேட்ல 21/3/2025 இன்னைக்கு டேட்ல ஒரு கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு 112 ரூபா. 612 கிராமுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 68,544 ரூபா வருது. அப்போ ஒருத்தர்கிட்ட எல்லா செலவும் போக, எல்லா செலவுனா அவர் பிளான் பண்ணியிருப்பார், அந்த செலவு இல்லை, அடிப்படை தேவைகள் போக, உணவு தேவை, அவருடைய இருப்பிட தேவை போக கடன் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட 68,544 ரூபா இருந்துச்சு அப்படின்னா, 69,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஜக்காத்து கடமை. இது வெள்ளியினுடைய அளவின் பிரகாரம்.
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கம் என்று வரும் பொழுது 87.5 கிராம், கிட்டத்தட்ட 11 பவுன். இப்ப இதுல வீட்டில் மனைவிமார்கள் போட்டிருக்கக்கூடிய நகைக்கும் ஜக்காத் இருக்குது, ஜக்காத்து கொடுக்கணும். 87.5 கிராம் அதுக்கு குறைவா இருக்குது, 11 பவுனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஜக்காத்து கடமையாகாது. 11 பவுன் யாருக்கு இருக்குதோ அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். இதுல பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து ஜக்காத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பெருசா முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதற்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள் தான் அதை செய்யணும். அவங்க என்ன செய்வாங்க, நகைகளை போட்டுக்குருவாங்க. நகைக்கு நீங்க இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும், அவங்ககிட்ட போய் காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. மார்க்க சட்டப்படி பாதி கொஞ்சம் வெட்டி கொடுக்கணும், எந்த அளவு அந்த அளவு வெட்டி கொடுக்கணும், அல்லது அதோடைய கிரயத்தை கொடுக்கணும். அப்ப அதுல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதற்கு பொறுப்புதாரி. இப்ப வீட்டுல எவ்வளவு நகை இருக்குது, எவ்வளவு பணம் இருக்கிறது, எல்லாத்தையும் கணக்கு போடணும். கணக்கு போட்டு அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜோ ஜக்காத் என்று வரும் பொழுது 2.5%, 2.5, 100க்கு 2 ரூபா 50 காசு கணக்கு. இந்த விகிதாச்சாரத்தின்படி நீங்க உலமாக்கள் தான் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய காசு பணம், நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை கணக்கிட்டு உலமாக்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் சரியான முறையில கணக்கிட்டு கொடுக்கணும். ஆனா ஜக்காத்துடைய நிலைமை இன்னைக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்னா, பொதுவா ஒரு கணக்கு போட்டுக்கிறது, ரமலான் வந்துருச்சா ஒரு கைலி 100 ரூபா பணம், ஒரு கைலி 100 ரூபா பணம், இதை கொடுத்துட்டா நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன். ஜக்காத்து நிறைவேறாது. ஜக்காத் என்பது கணக்கிட்டு சரியாக கொடுக்க வேண்டும். லுகர் 4 ரக்காத்து தொழுகிறோம்னா 4 ரக்காத்து கரெக்டா தொழுகணும். நான் 2 ரக்காத் தொழுகுவேன், 3 ரக்காத் தொழுகுவேன், தொழுக கூடாது. அதே மாதிரியா ஜக்காத்துடைய கடமை அவரவருக்கு எவ்வளவு கடமையோ அதை சரியாக கணக்கு போட்டு நான் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற நிய்யத்திலே பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்போதான் ஜக்காத்து நிறைவேறும். இப்ப இதுல அடுத்து கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், நம்ம பேங்க்ல போட்டிருக்கக்கூடிய பிக்சடு டெபாசிட்டுகள், முதலீடுகள், பிக்சட் டெபாசிட்டுகள் எதுல இருந்தாலும் சரி, இதுல ஒரு கேள்வி எல்ஐசி அதை சார்ந்ததுதான். எது எதுலாம் நீங்க வங்கிகள்ல பிக்சட் டெபாசிட்டுகளாக போட்டு இருக்கிறீர்களோ, முதலீடுகளாக சேமிப்பு தொகைகளாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஜக்காத் உண்டு. அதே மாதிரி வாடகை வருமானங்கள் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். ஒருத்தர் வீடு வச்சிருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு, தன்னுடைய சொந்த வீடுக்கு ஜக்காத்து கிடையாது, தன்னுடைய சொந்த உபயோகித்து வச்சிருக்கக்கூடிய வாகனத்துக்கு ஜக்காத் இல்ல. மிச்சமா இவர் வாடகைக்கு வர்றதுக்காண்டி ஜக்காத், வாடகைக்கு வர்றதுக்காண்டி கார் வச்சிருக்கிறார், வாடகைக்கு வர்றதுக்காண்டி சில வீடு வச்சிருக்கிறார். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாடகை வருமானம், அந்த சொத்து மதிப்புக்கு ஜக்காத்து கிடையாது. அந்த வாடகை வருமானம் ஜக்காத்துடைய அளவை எட்டுமையானால் அவர் என்ன செய்யணும், அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதே போல வீடு கடைகளுக்கு அட்வான்ஸா காசு கொடுத்துருப்போம், அதுக்கு ஜக்காத்து இல்லை. கடைகள் கொடுத்துருப்போம், 5 லட்ச ரூபா கொடுத்துருப்போம், 4 லட்ச ரூபா கொடுத்துருப்போம் கடைகளுக்கு. வீடுகளுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா அதுல இருந்து சில பிடித்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால அதற்கு ஜக்காத்து கிடையாது. அதே போன்று சேமிப்பு கணக்குகள் எல்லார்ட்டையுமே இருக்குது, பேங்க் அக்கௌண்ட். இப்ப இதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய தொகைக்கு கண்டிப்பா ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப ஒரு வருட கால அளவை நாம் கவனிக்கணும். ஒரு வருடத்துல ஏற்றத்தாழ்வோட இருந்துச்சு. உதாரணமா ஜனவரி டு ஜனவரி ஆரம்பத்தில் அவரோட பேங்க் பேலன்ஸ்ல 2 லட்ச ரூபாய் இருந்துச்சு, பிறகு 5 லட்ச ரூபாயா மாறியது, பிறகு கடைசியா அவர் எடுக்கும்போது மறுபடியும் 3 லட்ச ரூபாய் மாறிடுச்சு. இப்ப இருக்கிறதுல எது கம்மியான தொகை இருந்ததோ அதற்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். உதாரணமாக 2 லட்சத்துக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப எல்லோருமே கணக்கிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை தான் ஜக்காத்து. அதே மாதிரியா வியாபார நோக்கமின்றி வாங்கி போட்டிருக்கக்கூடிய நிலங்கள், இடம் வாங்கி போட்டிருக்கோம், வியாபார நோக்கம் இல்ல, சொந்தத்துக்காண்டி வாங்கி போட்டிருக்கோம், ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கோம், எத்தனையோ சென்ட் கணக்கில் வாங்கி போட்டிருக்கோம், ஜக்காத்து கிடையாது. ஆனா அந்த இடத்துல வேற ஏதாவது வாடகைக்கு விட்டுருக்கோம், வெறும் இடம் மட்டும் வாடகைக்கு விட்டுருப்போம், கார் பார்க்கிங் உதாரணமா, இது மாதிரி விட்டுருந்தோம்னா அந்த கார் பார்க்கிங் மூலமா வரக்கூடிய வருமானத்திற்கு என்ன இருக்கு, ஜக்காத்து உண்டு. அதே போன்று ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய கவனிச்சுக்கணும், அவங்க விற்பனைக்காக வேண்டி நிலத்தை வாங்கி போட்டிருந்தால் அந்த மதிப்புக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம விற்பனைக்காக வேண்டி அல்லாமல் நம்முடைய பயன்பாட்டுக்காக வேண்டி வாங்கி போட்டது ஜக்காத்து கிடையாது. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் விற்பனைக்காக வேண்டி வாங்கி போட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த நிலத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று தங்கம் வெள்ளி கட்டிகள் பாத்திரங்கள், இதுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். வீட்டில் தங்கம் வச்சிருக்கோம், பாத்திரங்கள் வச்சிருக்கோம், வெள்ளி பாத்திரங்கள் வச்சிருக்கோம், இதெல்லாம் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும். வைர கற்களுக்கு ஜக்காத் இல்லை என்று உலமாக்கள் சொல்றாங்க. வைர கற்கள் வச்சிருந்தா ஜக்காத்து இல்லை.
அதே மாதிரியா லோன் வாங்கியிருக்கிறோம், பேங்க்ல இருந்து நிறைய லோன் வாங்கியிருக்கிறோம், இல்ல வேற ஏதாவது நிதி அமைப்புல இருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம், பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த லோன் நம்ம கையில வந்ததுக்கு பிறகு, காசு வந்ததுக்கு பிறகு அதுக்கும் ஜக்காத்து உண்டு. நம்ம அந்த மாசத்துக்குரிய தவணையை நம்ம கொடுத்துட்டோம்னா அதை மட்டும் கழிச்சுக்கிறோம். ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு பேங்க்ல இருந்து அல்லது வேற ஏதாவது நிதி அமைப்புல இருந்து வாங்கியிருக்கிறாரு. இப்ப அவர் ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் கட்டிடுவாரு அல்லது மாசம் 20,000 ரூபாய் கட்டிடுவாருன்னா அந்த 20,000 ரூபாய் கழிச்சுட்டு பாக்கி இருக்கக்கூடிய காசுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி வியாபார பொருட்கள், தொழில்துறையில் உள்ளவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வியாபார பொருட்கள் இருக்கிறதே மொத்தமா கணக்கு போடணும். ஒரு ஆண்டு காலம் நம்ம கவனிக்கணும் என்று இருந்தாலும் கூட அவர் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு, ஆரம்பத்துல கடையை ஆரம்பிக்கிறாரு, தொழில் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட அந்த ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு அந்த பொருள் இல்லை. ஒரு வருஷம் பார்க்கணும், எப்ப ஆரம்பிச்சாரோ அந்த டேட்ல இருந்து ஒரு ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு வியாபாரிகள், தொழில்துறையில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் பொருட்களை எல்லாம் கணக்கு பண்ணணும். பொருட்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ அதற்கு ஜக்காத்து கொடுக்கணும். தொழிற்சாலையில் வைத்திருப்பவர்கள் உபகரணங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. அதே மாதிரி வியாபாரங்கள், கடைகள் வைத்திருப்போம், அதில் இருக்கக்கூடிய ராக்கைகள், மற்ற பர்னிச்சர்கள், இது போன்ற விஷயங்களுக்கு ஜக்காத்து இல்லை. அதில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதே போல தானியங்கள், விவசாயம் வைத்திருக்கக்கூடியவர்கள், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பயிர் விவசாயங்கள் இதெல்லாம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 2 விதமான முறையில ஜக்காத்தை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சொல்ற எல்லா ஜக்காத்துமே 2.5%. இந்த தானியங்கள், பல வகைகள், தோப்புகள் வைத்திருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய செய்தி, மழையின் மூலமாக அல்லது ஆற்று தண்ணீர் மூலமாக விளைந்திருக்குமே ஆனால் அவங்க 10% கொடுக்கணும். இல்லை இவர் கஷ்டப்பட்டு மோட்ரு போட்டு நீர் பாய்ச்சி தான் அந்த என்ன செஞ்சாரு, வாழைத்தோப்பை செழுமையடைய செஞ்சார், பயிரை விளைய செஞ்சார் அப்படின்னா இப்ப இவர் 5% கொடுக்கணும், கொஞ்சம் குறைவு, ஏன்னா இவர் சிரமப்பட்டு இருக்கிறதுனால. அதே மாதிரி ஆடு மாடுகள் வைத்திருப்பவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆடு வைத்தவர்கள் 40 ஆடுகள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஜக்காத்து கடமை. 39 இருந்துச்சுன்னா ஜக்காத்து இல்லை. 40 ஆடு ஒருத்தர் கையில வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி மாடை கவனிக்கும் பொழுது 30 மாடுகள் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். 29 வரைக்கும் அளவுடு, 30 வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு ஜக்காத்து கடமையாகி விட்டது. அந்த மாட்டில் சொல்லப்பட்ட சட்ட விதிகளின் பிரகாரம் என்ன செய்யணும், ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். ஆக இதுவெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. சரி, எப்படி ஜக்காத்தை நம்ம கொடுப்பது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டு காலம் நம்ம கணக்கு பண்ணிக்கிறணும். ஜக்காத் நமக்கு இவ்வளவுதான் கடமை இருக்குது, கையில இருக்கக்கூடிய இருப்பை கவனிச்சு ஜக்காத்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல என்னால ஒரு வருஷம் கணக்கு பண்ண முடியாது, ரமலான் டு ரமலான்ல என்னுடைய கையில எவ்வளவு இருக்கு நான் ஜக்காத்து கொடுத்துருவேன், தாராளமாக கொடுக்கலாம். மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து எல்லாரும் ஜக்காத்துக்கு ஒரு நோட்டு போட்டுருங்க. வசதி படைத்தவர்கள் ஜக்காத்துக்கு ஒரு நல்ல நோட்டா போட்டு, பெரிய டைரியா போட்டு பீரோல வச்சிருங்க. நம்ம அது எவ்வளவு கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கிறோம், சரியா கொடுத்துருக்கிறோமா, இதெல்லாம் மார்க்கத்திலேயே மிக முக்கியமான கடமை. ஏனோ தானவென்று 100, 200, 500 வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேன், அது ஜக்காத்துல கணக்குல வராது. ஜக்காத்து நியத்து வைக்கணும். மிக முக்கியமான விஷயம், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. இப்ப தான தர்மங்கள் இருக்கு, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை. ஒரு வசதி படைத்தவர் இன்னொரு வசதி படைத்தவர் கொடுக்கலாம், தர்மமாக, அன்பளிப்பாக. ஜக்காத் என்பது யாருக்கு கொடுக்கணும் என்பதை சமுதாயம் விளங்கிக் கொள்ளணும், மிக முக்கியம். யாருக்கு கொடுக்கணும், ஜக்காத் கடமை ஆகாத ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஜக்காத் யாருக்கு கடமை ஆகலை அப்படின்னா, நம்ம வெள்ளி கணக்கு சொன்னது மாதிரியா 68,544 ரூபாய் யாருக்கிட்ட கையில இல்லையோ, எல்லா செலவும் போக, அவர் தான் ஜக்காத்து கடமை ஆகாதவர். அப்படிப்பட்ட ஏழைக்கு தான் கொடுக்கணும். மார்க்கம் அவரை தான் ஏழைன்னு சொல்லுது. ஜக்காத் இவருக்கு கடமையா இருக்குது, இவர் போய் அவர்கிட்ட போய் கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஜக்காத்து செல்லாது. ஆகையில கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், யாருக்கு ஜக்காத் கடமை இல்லையோ அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், ஜக்காத்தை கொண்டு போய் கொடுக்கணும். இதுல தாய், தந்தை, மனைவி, மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைகள் கொடுக்கக்கூடாது, நம்ம சொந்தக்காரங்க, சகோதர சகோதரிகள், உறவினர்கள், இதில் குறிப்பாக நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை கவனிக்கணும். உறவினர்களும் முக்கியமாக கவனிங்க. உறவினர்கள் யார் ஏழைகளா இருக்கிறாங்களோ, ஜக்காத் வாங்க தகுதியா இருக்கலாம், அவங்களுக்கு எனக்கு ஜக்காத்தை கொண்டு போய் கொடுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு சரியா விவரம் தெரியலன்னா கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஜக்காத்துடைய பொருள் நீங்க வாங்கிக்கலாமா, இதை மாதிரி கேட்டுக்கலாம். நம்முடைய உறவினர்களை பத்தி தெரியும் நமக்கு, இவ்வளவு ரூபாய் கடன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியான ஆட்கள் தான், தாராளமா கொடுக்கலாம். முதல்ல நம்ம உறவினர், அடுத்து அண்டை வீட்டுக்காரர்கள், அடுத்து நம்முடைய மொஹல்லாவாசிகள், நம்முடைய ஊர்வாசிகள், அடுத்ததாகத்தான் இந்த ஊரை விட்டு நம்ம வெளியில போகணும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி அதான். நம்ம இங்க வசூல் பண்ணிட்டு
நம்ம இங்க ஜக்காத்தை கலெக்ஷன் பண்ணிட்டு வெளியூர்ல போய் எங்கேயாவது போய் கொடுக்கறதுங்கிறது அவ்வளவாக மார்க்கத்திலே சிறந்ததாக சொல்லப்படல. பக்கத்து நம்ம முதல்ல நம்ம முஹல்லா, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவருடைய தேவை தீர்ந்தது போக மேமிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்துல வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்துடைய பணத்தை நம்ம கொடுக்கலாம். இப்ப இதுவெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. சரி, இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் எதையும் கேட்க மாட்டேன், நான் என்னுடைய இஷ்டப்படி தான் நான் ஜக்காத்தை கொடுப்பேன் என்று நாம் நினைத்தால் செய்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல பதிய வச்சுக்கணும். ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றவில்லையோ நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு விஷம், கடுமையான விஷம் கொண்ட பாம்பு அவரை கொத்தி கொண்டே இருக்கும். மிகப்பெரிய தண்டனை நமக்கு கிடைக்கும். குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, யார் தங்கத்தையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக் கொண்டு ஜக்காத்தை கொடுக்கலையோ, வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத வலா யன்ஃபிகுன்ஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். அவருக்கு வேதனை நீங்க சுப செய்தியா சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அவருடைய நெற்றியிலே சூடு போடப்படும், அவருடைய விழாப்புறங்களிலே சூடு போடப்படும். நாம் சேமித்து வைத்திருந்த அந்த தங்கங்கள், அந்த வெள்ளிகள், அந்த காசு பணங்கள் அப்படியே நம்முடைய உலோகங்களாக மாறி உருக்கப்பட்டு நம்முடைய விழாப்புறங்களிலும் முதுகிலும் நெற்றியிலும் சூடு போடப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒட்டகத்தை வைத்திருக்கிறார், ஆனால் ஒட்டகத்துக்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்கவில்லை. மாடு வைத்திருக்கிறார், மாட்டுக்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே அந்த ஒட்டகங்கள் அவிழ்த்து விடப்படும். அவன் மேல மிதிச்சு நகட்டி எடுத்துட்டு போகும். ஒட்டகம் அப்படியே கடிக்குமா? இந்த உலகத்துல ஒட்டகத்துக்கு ஜக்காத்து கொடுக்காதவங்களுக்கு எப்படி தெரியுமா? கடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் முடியுமா, மறுபடியும் கடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் எவ்வளவுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகள். ஒரு நாள் 50,000 ஆண்டுகளாக இருக்கும். அந்த நேரத்திலே அந்த ஒரு நாள் சித்திரவதை நம்மளால தாங்க முடியுமா? மாடுகள் அதே மாதிரி, ஆடுகள் அப்படிதான். கொம்பு உடைஞ்சது, கொம்பு உடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாம் போய் அவரை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்குமா, மேல ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்கும் ஜக்காத்து கொடுக்காத நபருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளே 50,000 ஆண்டுகளாக சொல்லி இருக்கிறார்கள். இப்ப எவ்வளவு பெரிய வேதனை அங்கே இருக்குது. நம்ம இங்க எதெல்லாம் சேமிச்சு வைக்கிறோமோ அதுவெல்லாம் உலோகமாக மாற்றப்பட்டு பழுக்க காய்ச்சி நம் மீது சூடு போடப்படும். அது குளிர்ந்ததற்கு பிறகு மறுபடியும் பழுக்க காய்ச்சி சூடு போடப்படும். இப்படிப்பட்ட வேதனை இருக்கிறது. பெரிய வழுக்கத்துல பாம்பு என்ன செய்யும், நம்மளை கொத்தி கொண்டே இருக்கும். ஒரு தடவை அந்த பாம்பு வெளியில மூச்சு விட்டுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் புப்புண்டே முளைக்காது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாம்பு எல்லாம் என்ன செஞ்சா ஏற்படுத்தி விட்டுருவான். இதுவெல்லாம் ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னா குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய செல்வம் நமக்கு எதுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கானா, ஏழைகளுக்கு கொடுக்க தான். அதனால தாராளமா மனமும் என்ன செய்யுங்க, ஜக்காத்தை கொடுங்க. ஜக்காத்தை நிறைவேற்றிட்டு அதோட விட்டுறாதீங்க. நிறைய தான தர்மங்களை செய்யுங்க. பக்கத்து வீட்டு ஏழைகளை பாருங்க, உறவினர்களை கவனிச்சுக் கொள்ளுங்க. சமுதாய பணிகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்க நிறைய உதவி செய்யுங்க. இது வெல்லாம் தான் நம்ம கபூர்லையும் நாளைக்கு மஹ்ஷர்லையும் காப்பாற்றும். இதையெல்லாம் நம்ம இங்க விட்டு தொலைச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய கைசேதக்குரியலாம் ஆகி விடுவோம். ஆக ஜக்காத் எனது உன்னதமான அமலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி